பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். துலாம் இந்த வருஷம் நல்ல பலன்களை மட்டும்தான் சொல்லணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதனால இந்த வருஷம் துலாம் இருக்கு, நல்ல பலன்களை மட்டுமே சொல்ல போறேன். ரொம்ப கிஃப்டட் ராசி இந்த 2026ல. ஏன்னா இந்த காலகட்டங்கள் பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்கு 10ல தான் இருக்காரு. 10ல குரு இருந்தால் பதவியில மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேலையிடம் மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ராகு கேதுக்கள் நல்ல அமைப்புல இருக்காங்க. பொதுவா துலாமுக்கு ராகு கேதுக்கள் தான் நல்ல அமைப்புல இருக்கணும். அவங்க நல்லா இருக்காங்கன்னாவே அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். 11ல கேது இருக்காரு இல்லையா, அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய திருமணம் சார்ந்த நிகழ்வு, அவங்களுடைய லாபம் எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ல இருக்கக்கூடிய ராகு அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகப்படுத்தும், பாக்கியத்தை கொடுத்துடும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து இந்த சனி பகவான் போய் 6ல இருக்காரு. கடன் நல்லது அப்படின்னு ஒரு ராசிக்கு சொல்லணும்னா நல்லதுங்க துலாம் ராசிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடன் வாங்கி சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏப்ரல் மாதம் பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஆரம்பத்துல இருந்தே அது கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு நல்லா இருக்கு. அதுக்கான திட்டமிடல்களை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஏப்ரல் மாதம் திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள், நற்செயல்கள், நற்செய்திகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. அடுத்ததாக ஜூலை மாதம், இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல நன்மையான பலன்கள். ஏன்னா இந்த காலகட்டங்கள் சிம்மத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு காலம் ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். லாபத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமா இதுதாங்க துலாம் ராசிக்கு ரொம்ப மெயின். நம்ம இயக்கக்கூடிய ராசியின் அதிபதி நம்ம ராசியிலே உட்கார்ந்து அதிக நாட்கள் செயல்படுறாங்கன்னா நம்மளுடைய செயல்திறன் அதிகமாகும். நான் நினைக்கிறது நடக்கும், எனக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், ஒரு கீர்த்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எனக்கு அந்த கடவுள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரையும் சுக்கிரன் துலாமிலேயே வக்ரமாகி நிவர்த்தியாகி ஸ்தம்பனமாக அங்க துலாமிலேயே அதிக நாட்கள் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கு. அதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு வக்ரம் அடைஞ்சாலும் அதுவும் நமக்கு நன்மைகளையே தான் தருது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அப்போ ஒரு 6 மாத காலகட்டங்கள் துலாம் ராசிக்கு நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. இந்த காலகட்டங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, பெருங்கடன்ல மாட்டிக்காதீங்க. அதை மட்டும் நம்மளை ஆசைப்பட வைக்கும், அதை தூண்டும், ஆசையை தூண்டும். அப்படி எப்படி வலை போட்டு இழுக்கிற மாதிரி நம்மளை சுண்டி இழுக்கும். அந்த மாதிரி ஆசைகளுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. மற்றபடி உங்க காட்டுல தாங்க உண்மையிலேயே மழை. நீங்க ரொம்ப ராஜாவாக அடிச்சு தூள் கிளப்பி பட்டே கிளப்பக்கூடிய, யார் வேணாலும் வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசின்னா அது துலாம் ராசியில் ஒண்ணு. இந்த நேரம் அது உங்களுக்கு வலுவாக இருக்கு. இந்த வருடத்தின் பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நன்மைகளை தரக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல துலாமும் கொஞ்சம் புதன் பகவானும் லாங் டைம் உங்க ராசியிலே சஞ்சரிக்க போறாங்க. அப்போ பாக்யாதிபதியும் அங்க சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல கூடுதலாக இந்த செப்டம்பர் மாதம் சூரியனும் 11வது வீட்டுல லாபஸ்தானத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால அது அபரிமிதமான ஒரு லாபத்தையும் பதவி உயர்வுகளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னா அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கான அமைப்புகளும் காலங்களும் நெருங்கி வருது. இந்த வருடமும் சூரியனுக்கான வருடமாக இருக்கிறதுனால நீங்க இந்த ஆண்டு வழிபடக்கூடிய ஒரு இறைவன் யாரு அப்படின்னா கஜலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. அந்த கஜலட்சுமி வழிபாடு எல்லா சிவன் கோவில்லையும் வடமேற்கு மூலையில கஜலட்சுமி அப்படின்னு இருப்பாங்க. அந்த கஜலட்சுமியை கும்பிடும் போது நமக்கு எல்லா செல்வம் வளமும் நிறைவாக கிடைக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.